அப்போ ஒரு மனிதர் வந்து எவ்வளோதான் நம்பளுக்கு ராசி, இந்த ஜோஷியங்கள் பார்த்தாலும், நம்ப கர்மான்றது நம்ம மனிதனா நம்மனால மாத்த முடியுமா சார்? கர்மா மாத்துறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஒண்ணு குடுத்துட்டாங்க. பசுமாடுக்கு நீ ஒரு வேள சாப்பாடு குடுத்தாவே, உன்னுடைய பிதிர் தோஷமும் போயிடும், பூர்வ புண்ணிய தோஷம் போயிடும், கர்மாவும் போயிடும், ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போயிடும். அதுதான் பசுமாடுக்கு உண்டான முக்கியத்துவம் இந்து தர்ம சாஸ்திரத்துல உண்டு. நான் பசுவே சாப்பிடுவேன். நான் அப்டின்னா அது நான் வரல. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஓகே. ஏன்னா அது உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய விஷயம். கரெக்ட். அது உன்னுடைய உரிமையில நான் கொள்ள வரல. கரெக்ட். ஆனா நம்ம கர்மாக்கு நம்ம ஜோசியத்துல சொல்லியிருக்கிறது, பசுமாடுக்கு அருகம்புல் குடுக்குறதோ, அகத்திக்கீரை எல்லாரும் குடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் இல்லன்னா தான் குடுக்கணும். நெறைய கோயில்கள்ல இருக்கு சார். அப்ப அகத்திக்கீரை நெறைய இல்ல அது இருக்கு. தப்பான விஷயம். ஓகே சார். அதுக்கு பதில் காய்கறி குடுக்கலாம். ஆ. ரொம்ப சிறந்த பரிகாரம் வந்து பசுமாடுகளுக்கு ம். கோதும தவிடு, வெல்லம். வெல்லம். ஆ. வெல்லத்தையும் கோதும தவிடு தான் பிதிர்காரகன். கோதுமை தான் பிதிர். சூரியனுடையது. அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி குடுத்தாவே, எப்பேர்ப்பட்ட தோஷமும் அடிபடும். ஓகே. சிம்பிள் ப்ராஜெக்ட். உங்களுக்கும், உங்களுடைய சார்ந்தவங்களுக்கும் பசுமாடுக்கு உணவு குடுக்கிறத கொண்டு வாங்க. ம். அது ரொம்ப நெறைய நல்லது நடக்கும்.